ஆரம் செய்ய விரும்பும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். சீரக சம்பா அரிசியில சிக்கன் சேர்த்து பிரஷர் குக்கர்ல சிக்கன் பிரியாணி எப்படி எளிய முறையில தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி சிக்கனை மசாலா தடவி 30 நிமிஷம் வச்சிடணும். அதற்கு தேவையான பொருட்கள்: உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி 1/2 கிலோ கோழிக்கறி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்புத்தூள். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா மசாலா தடவி 30 நிமிஷம் வச்சிருங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரைப்படி சீரக சம்பா, கிட்டத்தட்ட 2 டீ கிளாஸ் அளவு, கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சிடணும். தாளிக்கிறதுக்கு 1 பட்டை, 1 இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 25 கிராம் முந்திரி, 3 பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணிக்கணும், 2 தக்காளிய நீளமா கட் பண்ணிக்கணும், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்சு விழுதா சேர்க்கறதுக்கு 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 20 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் மற்றும் 1/2 மூடி எலுமிச்சப்பழ சாறு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கர் காஞ்சதும் 3 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா காயட்டும். 1 பட்டை, 1 இலை, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்து இதோட கூட 25 கிராம் முந்திரியும் சேர்த்துக்கணும். இதுல ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா பிரியாணி செய்யறதுக்கு மிக மிக முக்கியமான விஷயம்னா ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் சேர்க்கும் போதும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போதான் பிரியாணி நல்ல ருசியா இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி தலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த பேஸ்ட் அதோட சேர்த்து போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டா தண்ணி அலசி ஊத்திக்கோங்க. குக்கர் மூடி போட்டு வேக வைங்க. குக்கரை ஃபுல்லா விசில் போடுற மாதிரி வைக்க வேண்டியது இல்ல, ஜஸ்ட் மூடி மட்டும் போட்டு நல்லா வேகட்டும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஏற்கனவே நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ் 2 கிளாஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வைக்க போறோம். அப்போ 3 கிளாஸ் தண்ணி ஊத்த போறோம். 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்ல கொதி வருது. இப்போ அலசி வச்ச இந்த அரிசியையும் உள்ள நம்ம சேர்த்துக்க போறோம்.
சேர்த்துட்டு இதோட கூட லாஸ்டா நம்ம உப்பு செக் பண்ணிக்க போறோம். எலுமிச்சை சாறையும், 1 ஸ்பூன் நெய், 2 புதினா, 2 கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதோட நம்ம சேர்த்துக்க போறோம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடணும். விசில் போடுற மாதிரி மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப 2 விசில் வந்துருச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சீரக சம்பால சிக்கன் பிரியாணி கமன்னு சூப்பரா தயாராயிடுச்சு. அந்த அளவுக்கு நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சில நல்ல பதமா வெந்து ருசியாவும் இருக்கும். கண்டிப்பா வீட்லயே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட மேலான கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இணைந்திருங்கள் ஊக்கம் கைவிடல் வலையொலியுடன். நான் உங்கள் காரிகா.